ஸோ வணக்கம் மேன், வெல்கம் டு த வீடியோ. நான் உங்களுக்கு யோசிக்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிசி கேவலன் கேமிங் சவுண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா லாம்போகினியை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுற டேட். நேற்றுக்கு ஒரு வீடியோ சொல்லியிருந்திருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அப்லோட் பண்ண வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாம்போகினி ஃபைனலாக பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம போட்டுருக்கோம் மக்களே. அவள் என்ன ப்ரோ பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, எப்படி ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க. இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல, அதுக்கான கோல்டு லைட்டாக சேர்த்து வச்சிட்டேன் மக்களே. கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டேன். 94 கோல்டு வச்சுருக்கேண்ணா. இப்போ பாருங்க, நான் வந்து கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. டெலிவரி பக்கத்துலேயே இருக்கு, பண்ணிட்டு வர்றாங்க. இந்த கார்லாம் அவ்வளோக்கா எடுக்க மாட்டேன் மக்களே. அதனால தான் மக்களே இந்த கார்லாம் புதுசாக தெரியும் உங்களுக்கு. இந்த கார் நான் ப்ரீமியம் கார் தான் மக்களே. இது கோல்டு கொடுத்துனா நான் வாங்கினது. ஆனால் முதல்ல நான் லேம்போகினி வாங்கலான்னு யோசிச்சுருந்தேன். சரி ஓகே, அப்புறம் இந்த கார் பார்க்க லுக்கு செம்மையாக இருந்துச்சா, அதான் வாங்கிட்டேன் ஒன்று. வாங்குறப்ப எப்படி அப்புறம் இருக்குன்னு கேட்காதீங்க. வாங்கின பிறகு தான் நான் இப்படி டியூன் பண்ணி வச்சுருக்கேன். கிளாஸ் 3 வண்டியை எடுத்துகிட்டு போயிட்ட மக்கள். இருந்தால் ரேட்டிங் தான் ஏற்ற வேண்டியது இருக்குது. ரேட்டிங் ஏற்றிட்டேன்னா ஸ்ட்ரீட் ஹண்ட்ரஸ் இல்லைன்னா ஸ்வாகேஜுக்கு போட்டு விட்ருவேன். ஓகே மக்களே, சந்தோஷமாக இருக்குது மக்களே. இன்றைக்கி தான் இன்னொரு டெலிவரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு கிடச்சிடும். அதை வச்சு நம்ம லேம்போகினியை பைக் பண்ணிடலாம். அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. 304 கிட்ட தான் மக்கள் எல்லாம் டெலிவரிஸும் இருக்குது. முதல்ல நம்ம வந்து சேராக போயிட்டு எடுத்து இந்த சைடு சொல்கிறேன், ரைட் எடுத்து இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்கிற டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே நேராக வந்து அந்த வந்த வழியிலே வந்து இந்த டெலிவரியும் அப்படி நேராக வந்து இந்த டெலிவரியும் அப்படி சுற்றி இப்படி வந்து இந்த டெலிவரியும் பண்ணிடலாம் மக்களே. இது ஒன்று முடிச்சாலே போதும் மக்களே, நம்மளுக்கு லேம்போகினி கிடச்சிடும் மக்களே. நம்ம வந்து இந்த கிறிஸ்மஸ் அப்டேட் ஆக மாட்டேதுன்னு சொல்லி கேமை டெலீட் பண்ணிட்டு ஏற்றினேன். அதான் பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக தெரியும். ஏய் லூசு பல இங்கே பாருங்க மக்களே, வளர்த்திக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. மக்களே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ சீக்கிரமாக டவுன் கேட்டிங்கன்னா தான் கிடையாது. நம்ம வந்து BMW வச்சு இந்த மவுண்டெயின்ற மேப்பே சுற்றி வைக்க போகிறோம். இன்னும் மவுண்டைன் டெவலஸ் நிறைய இடத்துக்கு நான் போகாமல் சுற்றிட்டு இருக்கேன். நிறையா இடமா இருக்கும். ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக லூசு பல அவ்வளோதான் மக்களே, முடிச்சு விட்டாங்க வாங்கங்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. ஐயோ இது மட்டும் போயிடுச்சு, அவ்வளோதான் மக்களே. ஒரு டெலிவரி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். 21% தான் மக்களே இருக்குது. ஏய் ஒன்றும் வந்துடாதீங்கடா ப்ளீஸ்டா, நான் பாவண்டா. அப்பயும் வராங்க பார்த்தீங்களா. உன்னை பார்க்குறது பென்ஸுக்கு என்ன அவ்வளோ அவசரம். குறுக்கு பதில் கொண்டு போகண்டா. நான் இப்போ நேரம் அழுத்தி பிடிக்கிறோம். எவ்வளோ வேகமாக நம்மளால் இந்த டெலிவரிஸ்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக டெலிவரி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களே. நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் வந்து நம்மளை கையில் லேம்போகினி வச்சுருப்போம். நான் வந்து நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பேன். முடிச்சு விட்டான் லூசு பாயம். கண்ணு தெரிதா என்னடா, அவங்க வந்து மிரக்க போட்டு நின்றுட்டு இருக்கேன். அவன் படி இன்னும் விட்டுறான் பார்த்தீங்களா மக்களே. ஏய் நல்லா பார்க்க மாட்டேன், ஆயிடுச்சு தள்ளி இருந்து மக்கள் இவங்களெல்லாம் இல்லைங்க. உடனே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இடத்துல திருப்பாமல் நேராக வந்துடுறேன் மக்களே. தப்பான ரூட்டில் போன ஏறிட்டேன். திருட்டு கரெக்டான ரூட்டில் ஏறுறேன். இந்த ரூட்டில் வராமல் அந்த ரூட்டில் இருந்தனால டைம் வேஸ்ட்டாக போச்சு. அழுத்தி பிடிக்கிறோம், பூயை அடிக்கணும். ஓகே டெலிவரி காசுலாம் எதுக்கு பூஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. டெலிவரி வந்துட்டா பூஸ்ட் ஏன்டா தரீங்கன்ற மாதிரி வேறு இருக்குது. அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கூத்து விட்டாங்க. அதான் பார்த்தீங்கன்னா அம்மா எவனு கத்திட்டு. சரி ஓகே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 69% ஏன் தெரியுமா இருந்துச்சு. ரிவர்ஸ் எடுக்கிறாங்கிற பரவாயில்ல சவுத்தில் குத்துனேன், அதுக்கு 81%. அதுக்கப்புறம் சரி இவ்வளோ அடிச்சிட்டோம் வளைக்கலாம்னு சொல்லி முன்னாடி அழுத்துறேன், அதுக்கு ஒரு 61% குறைச்சி விட்டாங்க. அப்படின்னு சொல்ல மாட்டேன், 61% நம்ம இருக்குது. இந்த இடத்துல மக்களை கொண்டு முடிச்சு விட்டாங்க நம்மளை பாருங்க. அதே மாதிரி வரான் பார்த்தீங்களா. இன்னைக்கு அவன் தெரியுமா கடுப்பு போகிறான் பார்த்தீங்களா, நிசான்காரன் அவன் தான் கடுப்பு ஏற்றுறான்.
மெதுவாக போனான் அவன் அழுத்தி பிடிக்கிறாங்க மக்களே எல்லாருமே நம்மள மாதிரி இல்லைங்க. அப்போ வந்து இந்த இடத்துல கரெக்டாக பிரேக்கை பிடிச்சி அழகா ஓட்டல நீ முடிச்சு விட்டீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அழகாக அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கார் டெலிவரிலாம் பார்த்தீங்கன்னா முக்கியம் கிடையாது. நீ 7 கோல்டு தராங்க, அங்கே என்ன 3 கோல்டு தானே தராங்க. 3 கோல்டு பாருங்க, 5 கோல்டு தானே தராங்க. இதுக்கு 7 கோல்டு முக்கியமாக 5 கோல்டு முக்கியமாக யோசிச்சு பாருங்க. இதில் மட்டும் முட்டினா ஒன்றும் ஆகாதுல்ல. பக்கத்தில் கதை முட்டினா தான் மக்களே கோளாறு, இங்கே முட்டினா ஒன்றும் ஆகாது. அவ்வளோ கடைசி டெலிவரி வரப்போதே, லாம்போர்கினியை கெட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சூப்பரு. டே லாம்போர்கினி வாங்குற கனவு இங்கே எடுத்து விடாதீங்கடா. பாருங்க மக்களே, அவன் முட்டுறதுனால நம்மளுக்கு பாயிண்ட் குறைக்கிறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட வந்தாச்சு. இது கடைசி டெலிவரி மட்டும் பண்ணி விட்டேன்னா நம்மளுக்கு ஆஃப் த வேலை முடிஞ்சுதான்னு சொல்லணும். ஆஃப் த வேலைனா பாதி வேலை பாருங்க மக்களே. வந்துகிட்டு இருக்க மக்களே, அவன் ரைட் எடுக்கிறான் பார்த்தீங்களா. நான் பிளேயபிள் கேரக்டர்னா அது கரெக்டாக போகணும். இதானே அது. இங்கே பாருங்க அவ்வளோதான். ஐயோ இங்கேயும் இடிக்காமல் போகணுண்டா. குறுக்கு பாதையில் ஏறி போவோமா. இந்த மரத்தெல்லாம் விஷயம் முத்திராதீங்க, முட்டினீங்கன்னா அவ்வளோதான் கதை காலி, க்ளோஸ், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் முடிச்சு விட்டாங்க. பாடி முடிச்சிட்டேன் மக்களே. இப்போ என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா லாம்போர்கினி கெட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டீலர்ஷிப் போ. 401 கோல்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் காசு பண்ணிக்கலாம். லாம்போர்கினி பொறுமையாக வாங்கலாம், ஒரு அவசரமும் இல்லை உங்களுக்கு. லாம்போர்கினி நான் ரேட் ஐட்டி விட போகிறாங்க. இவங்க கொடுத்துருக்க ரேட்டாக ஏற்கனவே அதிகம். இப்போ வந்து நல்லா வைப்பராக வாங்க முடியும் மக்கள். ஆனால் வைப்பர் வேஸ்ட்டு மக்களே. வைப்பர் கார் வாங்காதீங்க இதை செஞ்சு, வேஸ்ட்டு கார் வைப்பரு. ஸ்விட்ச் ஸ்டார்ட் ரேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா கார் மார்க்கெட் கொண்டு வந்துருக்காங்க. அது லைவில் சொல்லியிருக்கல. கார் மார்க்கெட்டு அப்புறம் வந்து இந்த காரை ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்டார்ட் ரேஸ் சொல்லி அதே கொடுத்துரும். நம்ம வந்து ரேஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் அப்படியே நல்லா இருக்கும் மக்களே. பிசி மாதிரியே எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. கிளாஸு முன்னாடிலாம் பிசிக்கு வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க, காரு வந்து மொபைலுக்கு வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிசி மொபைலும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஒன்றும் இல்லை மக்களே, சின்ன கால். லேம்போர்கினி ஓகே மக்களே, கடைசியாக நம்ம லேம்போர்கினியை வாங்க போகிறோம். வாங்கி விட்டோம். பார்த்தீங்கன்னா 400 கோல்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வாங்கிட்டேன் மக்களே லேம்போர்கினியை. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். லேம்போர்கினியை வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் ஒன்று வாங்கணும். 5000 போய் பண்ணி ஸ்லாட் ஒன்று வாங்கிட்டேன். வேஸ்ட்டாக லேம்போர்கினி கிளாஸ் 3. பார்த்தீங்கன்னா லேம்போர்கினி வாங்கியாச்சு. இது வந்து 1 மாதம் வளர்ப்பு மக்களே. இது கடைசியில் பார்த்தீங்கன்னா லேம்போர்கினி வாங்கி கையில் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு வந்து என் பாடிக்குள்ள வெறியாக இருக்கும் மக்களே. இங்கே பாருங்க டக்குன்னு ஏறுறான். கஷ்டப்பட்டு பச்சாக்கோழியை வாங்கிட்டேன். பாடி கிட்டில் டெக்னிக்ஸ்லாம் பார்ப்போம். ட்ரிஃப்ட்டுக்கெலாம் ட்ரெயின் பண்ண மாட்டோம் மக்களே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேசிங் தான் ஒன்று ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸ்பீட் லைன் சிண்டிகேட்டுக்கு. மற்றபடி எல்லா ரேசிங்கும் முன்னாடி ட்ரெயின் பண்ணலான் இருக்கேன். லேம்போர்கினி வாங்கினதுக்கு தான் மக்களே உயிரே வருது எனக்கு. இந்த மூலம் ஒன்று தான் வச்சு ஓட்ட போகிறேன் அப்படிலாம். ஆமாம் மக்களே, ஒன்று தான் வச்சு ஓட்ட போகிறேன். இந்த மாதிரி எல்லா வீடியோலையும் வருவான், பையன் வருவான் மக்களே. நான் எடுத்தது இப்போ தான் எடுத்தேன். ஆனால் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து அது என்னது தமிழ் எழுதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன் உங்களுக்கு. ஒரு நாள் லேம்போர்கினி அதை பார்த்தீங்கன்னா அந்த தமிழில் ஃபோட்டோ பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குலாம் வரும். டக்குன்னு ஸ்பீடு ஏறாப்புலையே பையன். இது திங்ஸ் அப்படி வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பாருங்க, பிரேக்கிங் சரியில்லை மக்களே. கிறிஸ்மஸ் அப்படியில் எல்லா வண்டிக்கும் பிரேக்கிங் சரியில்லாமல் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாடி கிட் நல்லா சூப்பர் பாடி கிட்டாக இருக்கும். பாருங்க லேம்போர்கினி 125க்கு இந்த பாடி கிட் போடலாமா? ஒத்தான்னு கேட்டிங்கன்னா ஒத்து இல்லை.
வெயிட் பண்ணுங்க. இந்த பூட் எங்க பூட் என்னடா அது? இன்னொன்று சைன் வெயிட் பண்ணுங்க. ஸ்பாய்லருங்க. இவனோட ஸ்பாய்லர் தான் நம்ம போடுவோம். இவனோட ஸ்பாய்லரு ப்ளஸ் பூட்டை மாற்றினா வச்சுக்கோங்களே, அப்பயும் வர மாட்டேது. அவன் ஸ்பாய்லர்லாம் மாத்திர வேறு பேச்சே இங்கே கிடையாது. இந்த பாடி கிட் போடலாமா இல்லை இந்த பாடி கிட் போடலாமா? நான் வந்து காசே வச்சுக்காமல் பாடி கிட் போடலாமான்னு இருந்துட்டேன். இல்லைங்களே, இப்போ வந்து ஸ்பாய்லர் எடுத்து போமா? என்னடா அது? இப்போ அந்த பாடி கிட்டுக்கு மட்டும் அது வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது வருது. லேம்போகினி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்ல, சந்தோஷம் மக்களுக்கு. பாருங்க, நல்ல நல்ல பாடி கிட்ட அந்த காருக்கெலாம் இருக்குது. பட் நான் வந்து இப்போதைக்கு லேம்போகினிக்கு வந்து பாடி கிட் போடுற பேச்சில் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கெலாம் பாடி கிட் போட போகிறேன். நம்ம வந்து மோஸ்ட் வாண்டடோட கார் ஒன்று வாங்கியிருக்கோம். அது என்னது BMW இருக்கான் பார்த்தீங்களா, M3 GTR, அவனை வாங்கியிருக்கோம் மக்களே. அது வந்து கடைசியாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். அதுக்காக காசு எடுத்து வச்சுருக்கேன். லேம்போகினினா இன்டீரியர் மக்களே, இன்டீரியர் லுக்கு வெறியாக இருக்கும் லேம்போகினியில். கதவான லேம்போகினியாக வாங்கலுது. சவுண்டு கேட்போமா இல்லைங்க? சவுண்டு கேட்காம சரி கமெண்ட் பண்ணுங்க. சவுண்ட் பற்றி சிக்கான சவுண்டாக இருக்குது மக்கள். நல்லா இருக்குது மக்களே சவுண்டுலாம். இப்படிப்பட்ட ஒரு லேம்போகினி வந்து நான் பை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது தான் அது பெரிய விஷயமா இருக்குது. டியூரோ இல்லையா பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ see you தட்டா பாய் மக்களே. இந்த காரோட ரிவ்யூ ப்ளஸ் கேம் ப்ளே, அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டடோட எல்லா வீடியோவும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சதா? ஸோ see you தட்டா பாய்.